இயேசு எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டார்? அவர் சரீரத்தில் உயிர்ப்பிக்கப்பட்டாரா? அல்லது வேற எந்த மாதிரி உயிர்ப்பிக்கப்பட்டார்? அவருடைய பாடி என்ன ஆச்சு? இந்த ஒரு அற்புதமான ரகசியத்தை அப்போஸ்தலர் பேதுரு ரொம்ப அழகா 1 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனம், 19வது வசனம், 20வது வசனம். இந்த 3 வசனத்துல அவர் இந்த மிகப்பெரிய ரகசியத்தை வெளிப்படுத்துவார். என்ன? இயேசு மாம்சத்துல கொலையுண்டு. அதாவது இயேசு கிட்டத்தட்ட 33 வருஷம் இந்த பூமியில் இருந்திருக்கிறாரு. அவர் 3 வருஷம் ஊழியம் செஞ்சிருக்கிறாரு. அந்த ஊழியம் எல்லாமே எருசலேம், சமாரியா, கலீலியா இந்த பகுதிகளில் மட்டும் இருந்துச்சு. அப்புறம் அந்த 3 வருஷத்தின் முடிவில் ரோமர்கள் கண்ட்ரோலில் இருந்த எருசலேம் யூதர்களுடைய பிரதான ஆசாரியர்களுடைய வேண்டுதல்களின்படி, ரோமர்களுடைய பர்மிஷன் படி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடித்து கொல்லப்பட்டார். அவருடைய சரீரம் பயங்கரமான துன்புறுத்தலுக்கு உட்பட்டு அவரை அடின்னு அடித்து அவரை சிலுவையில் அடித்து தொங்க விட்டு அவருடைய விலா எலும்பில் ஈட்டியை வச்சு கடைசியில் குத்தி அவர் பாடியில் இருந்த ஒரு சொட்டு ரத்தம் கூட மிச்சம் இல்லாமல் எல்லாத்தையுமே கீழே விழுற மாதிரி செஞ்சு அவரை சாகடிச்சிட்டாங்க. ஸோ இயேசு மாம்சத்தில் பாடுபட்டு அடிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு செத்துட்டார். ஓகே, இந்த இயேசுவை 3வது நாள் உயிர்த்தெழுப்புவேன் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ப்ராமிஸ்ட் இருக்கு, தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. இப்போது இந்த வசனம் நிறைவேறும் போது இயேசு உயிர்த்தெழுப்பப்படணும். ஓகே, உயிர்த்தெழுப்பப்படக்கூடிய இயேசு அதே சரீரத்தில் வருவாரா அல்லது வேற எப்படி வருவார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம் சிந்திக்க போகிற ஒரு கேள்வி. பைபிளில் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டிலையும் சரி, புதிய ஏற்பாட்டிலையும் சரி. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த காலத்திலையும் சிலர் எழுப்பப்பட்டாங்க. இயேசு உயிரோடு இருந்து பரலோகத்துக்கு போன அப்புறம் கூட சிலரை அவருடைய சீஷர்கள் உயிரோடு எழுப்பியிருக்கிறாங்க. இப்படி செத்து போய் உயிரோடு எழுப்பப்பட்ட எல்லாருமே எழுப்பப்பட்டது எந்த நிலைமையில் அப்படின்னா, அவங்க திரும்பவும் அதே பாடியில் தான் உயிரோடு வந்து மீதி இருந்த காலத்தை வாழ்ந்துட்டு செத்து போயிருக்கிறாங்க. இதுக்கு ரொம்ப ஒரு அழகான உதாரணம் யாரை சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, லாசரு. ஏன்னா மற்ற நிறைய பேர் வந்து செத்து போய் கல்லறைக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் உயிர்த்தெழுப்பப்பட்டுட்டாங்க. பட் லாசரு மட்டும்தான் கல்லறைக்கு போய் 4வது நாள், அதாவது சரீரம் முழுக்க பாடி முழுக்க கெட்டு போய் அழுகி துர்நாற்றம் எடுக்கக்கூடிய நிலைமையில இருந்து அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். அவர் உயிரோடு வந்தப்போ கூட அவருடைய பழைய தோற்றம், பழைய பாடி, அதில் தான் அவர் உயிரோடு இருந்தார். இப்போ தான் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுப்புதலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு மேன்மையை என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு 3வது நாள் அவர் உயிரோடு எந்திரிச்சு வர்ற அந்த காட்சியை, அந்த வசனங்களை நீங்கள் மைண்டில் இமேஜின் பண்ணிக்கோங்க. யோவான் 20வது அதிகாரம் வசனங்கள் 14, 15. இதில் இயேசு கிறிஸ்து உயிரோடு எந்திரிக்கிற அந்த 3வது நாளில் அவருடைய சீஷர்கள் நிறைய பேர் கல்லறைக்கு ஓடுவாங்க. அதில் முதல்ல அங்கே போய் பார்த்தது மரியாள், மகதலேனா மரியாள் அப்படிங்கிற 2 பேர். இது மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் இருக்கும். திரும்ப நீங்கள் யோவான் 20ஆம் அதிகாரம் 14, 15 இந்த வசனங்களை வந்து வாசிக்கும்போது இதில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய தோற்றம் வேற மாதிரி இருக்கும். அது எப்படி வேற மாதிரி இருக்கும்? இப்போ நம்ம திரும்பவும் 1 பேதுரு 3வது அதிகாரம் 18, 19, 20 அந்த வசனங்களுக்கு வரணும். பேதுரு இதில் எழுதும்போது இயேசு மாம்சத்தில் கொலை உண்டு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ மாம்சத்தில் இயேசு உயிர்ப்பிக்கப்பட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இயேசு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார். அது என்ன ஆவியில் உயிர்ப்பிக்கப்படுறது, அது என்ன மாம்சத்தில் உயிர்ப்பிக்கப்படுறது? எஸ், இயேசு கிறிஸ்துவும் சரி அவருடைய சீஷர்களும் சரி செத்துப்போன நிறைய பேரை உயிரோடு எழுப்புனப்ப அவங்கள மாம்சத்தில் உயிரோடு எழுப்புனாங்க. மாம்சத்தில் தான் உயிரோடு எழுப்ப முடியும். ஆவியில் உயிரோடு ஒருத்தரை எழுப்பணும் அப்படின்னா அந்த வல்லமை பிதாவாகிய தேவன்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அவர் மட்டும்தான் ஒருத்தரை அப்படி எழுப்ப முடியும். அது இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் அவர் எழுப்பியிருக்காரு. அவர் தான் முதல் ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டு எழுந்த நபர். அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி உயிர்ப்பு. இந்த ஆவி உயிர்ப்பு என்ன ஸ்பெஷல்? ஏன் தேவன் இயேசுவை மாம்சத்தில் எழுப்பாமல் ஆவியில் எழுப்பினார் அப்படின்னா,
இயேசு கிறிஸ்து ஆதாமுக்கு ஈடாக கொடுக்கப்பட்ட பலி. முழு மனுக்குலத்தையும் ஆதாம்குள்ள திரும்ப மீட்கணும் அப்படின்னா, ஆதாமுடைய பாவத்துக்கு இயேசு கிறிஸ்து பலியாக பூமியில் வந்து செத்துட்டாரு. ஸோ அந்த பலி நிறைவேறிடுச்சு. நிறைவேறினதுக்கு அப்புறம் கொடுக்கப்பட்ட பலியை திரும்ப எடுத்துக்கிட்டா பலி ரிட்டர்ன் ஆன மாதிரி இருக்கும். ஸோ பலி முடிவடையாமல் போயிடும். அப்போ மனுஷக்குள்ளும் மீட்கப்பட முடியாமல் போயிடும். அதனால தான் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் பலியாக கொடுக்கப்பட்டு திரும்ப மீட்க முடியாது, மீட்கக்கூடாது. அப்போ திரும்பவும் இயேசு 3வது நாள் உயிர்ப்பிக்கப்படும் போது ஆவி நிலைமையில் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார். இப்படி ஆவி நிலைமையில் உயிர்ப்பிக்கப்பட்ட இயேசு வேற வேற தோற்றங்களில் வேற வேற இடங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக முடியும். வேற வேற தோற்றங்களை உடனே எடுக்க முடியும். இதுக்கு சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னா, யோவான் 20வது அதிகாரம் வசனங்கள் 14, 15, 16. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்திரீ வந்து கல்லறை வாசலில் நின்று அழுதுட்டு இருப்பாங்க. கல்லறைக்குள்ளே எட்டி பார்ப்பாங்க. உள்ள 2 தூதர்கள் இயேசுனுடைய தலைமாட்டிலையும் கால் மாட்டிலையும் உட்கார்ந்துருந்தாங்க. அவருடைய பாடி அங்கே இல்லை, அவரை சுற்றி வச்சிருந்த அந்த சீலை துணி மட்டும் அங்கே இருந்துச்சு அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த அம்மா அழுதுகிட்டே திரும்பும்போது இந்த அம்மாவுக்கு பின்னாடி தான் இயேசு நிற்பார். ஆனால் அவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, அவர் ஒரு தோட்டக்காரர் அப்படின்னு நினச்சிட்டு அவரை பார்த்து பேசுவாங்க. நீங்கள் அவருடைய பாடியை கொண்டு போய் எங்கேயா வச்சுருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நான் அவரை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த பொண்ணோட பேரை சொல்லி கூப்பிடுவார். மரியாளே அப்படின்னு கூப்பிட்ட உடனே அந்த அம்மா ஷாக் ஆகிடுவாங்க. போதகரே நீங்களா அப்படின்னு சொல்லி அவர் காலில் போய் விழுவாங்க. இப்போது இயேசு கிறிஸ்து தான் அந்த நபர் அப்படின்னு ஏன் இந்த அம்மாவுக்கு தெரியல அப்படின்னா, ஒரு ஒரு காமன் ரீசன் சொல்லலாம். பிரதர், அது ரொம்ப இருட்டான நேரம், வெளிச்சம்லாம் அங்கே இல்லை. ஓகே, வெளிச்சம்லாம் அங்கே இல்லை தான். ஆனால் இயேசு ஆவியின் ரூபமாக உயிரோடு வந்திருக்கிறதுனால அவர் அந்த பெண்ணுக்கு முதல்ல வேற ஒரு தோற்றத்தில் காட்சி கொடுத்துருக்கிறார். அந்த பெண் ரொம்ப துக்கத்தில் அவருடைய பாடியை நான் எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லும்போது இவருடைய பழைய இயேசுனுடைய வாய்ஸில் அவர் பேசும்போது அந்த அம்மா கண்டுபிடிச்சிட்றாங்க, இவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு. அவர் அவங்களுக்கு திரும்ப ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு, நீங்கள்லாம் போங்க, நான் கலிலேயா அவங்கள மீட் பண்ணுறேன் அப்படின்னு. அதே சமயம் இயேசு கிறிஸ்து எம்மாவோ அப்படிங்கிற ஒரு சீஷைகள் இருக்கிற இடத்துக்கு போவார். அப்போ அங்கே 2 சீஷைகள் பேசிட்டு போவாங்க. அவங்க கூட இவரும் நடந்து போகும்போது அவங்க எல்லாம் பேசிகிட்டே போவாங்க. அது கிட்டத்தட்ட சூரியன் மறைகிற நேரம். அந்த நேரத்தில் இவங்க எல்லாம் அந்த எம்மாவு சீஷைகள் ஊருக்குள்ளே போகலான்னு நினைக்கும்போது இயேசுவையும் கூப்பிடுவாங்க, நீங்கள் எங்கள் கூட வாங்க அப்படின்னு. அவர் அவங்க கூட போவார். அப்போ இவ்வளோ நேரம் இயேசு கூட அவங்க பேசிக்கிட்டு போய் கூட இயேசுவை அவங்களால ரெக்கக்னைஸே பண்ண முடியல. பிகாஸ் இவர் தான் இயேசு அப்படின்னு அவங்களுக்கு புரியலை. அவருடைய வாய்ஸ் கூட அவங்களால ரெக்கக்னைஸ் பண்ணிக்க முடியல. பட் அந்த வீட்டுக்குள்ளே போய் அவங்க சாப்பிட்ற நேரத்தில் அவர் அந்த அப்பத்தை பிக்கும்போது இது மாதிரி இயேசு தானே பிச்சு எடுப்பார், இந்த பேட்டர்னில் இயேசு தானே உடைப்பாருன்னு சொல்லும்போது அவங்க கண்கள் திறக்கப்பட்டிருக்கும். அப்போ கண்கள் திறக்கப்பட்டால் மட்டும்தான் ஒருத்தர் ஆவியில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பார்க்கவே முடியும். ஸோ ஆவியில் வந்த இயேசுவை அப்போ தான் அவங்க 2 பேரும் பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிற வசனத்தின்படி பார்த்தோம்னா ஏறக்குறைய 40 நாட்கள் அவர் அவருடைய சீஷர்களுக்கு தம்மை அநேக திருஷ்டாந்தங்களின் மூலமாக உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த சீஷர்கள்லாம் இயேசு உயிரோடு எழுந்த அன்னைக்கு ஒரு வீட்டுக்குள்ளே பயந்து பூட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே போய் அவர் என்ன பண்ணுவார்னா அவங்களுக்கு சமாதானம் சொல்லுவார். எல்லாருமே ஷாக் ஆகிடுவாங்க, வீடு பூட்டிருக்கு, எப்படி இவர் வந்தார் அப்படின்னு. இதே மாதிரி மத்தேயு 28:1 நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா, 1-2 வரக்கூடிய வசனங்களை வாசிச்சிங்க அப்படின்னா, கல்லறை மூடி இருக்கும். மரியாளும் மகதலேனா மரியாளும் ஃபஸ்ட்டு அங்கே ஓடி வருவாங்க. வந்து பார்க்கும்போது கல் மூடி இருக்கு அப்படின்னு சொல்லி அழுவாங்க. சேவகர்கள் அங்கே இருப்பாங்க. அந்த நேரத்தில் தேவ தூதன் ஒருத்தர் வானத்திலேருந்து இறங்கி வந்து அந்த கல் மேலே உட்காருவார் அப்படின்னு போட்டிருக்கோம். அவரை பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சான், மின்னல் மாதிரி அவருடைய தோற்றம் இருந்துச்சான். அவர் அந்த கல்லை புரட்டி போடுவார். இவங்க எட்டி பார்க்கும்போது உள்ளே இயேசுடைய பாடி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போது கல் மூடி இருக்கு, இயேசு எங்கே போனார்? இயேசு சரீரத்தில் உயிர்ப்பிக்கப்பட்டிருந்தா அந்த கல்லை ஒருத்தர் பெரட்டணும். எப்படி லாசருக்கு ஒருத்தர் பெரட்டினா தான் அவரால் வெளியே வர முடிஞ்சது. பட் இயேசு கல் பெரட்டி திறக்கிறதுக்கு முன்னாடியே
இயேசு அங்கே உள்ளே இல்லை. அப்போ ஒரு நபர் ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டுட்டா என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த டோரு, இந்த இருட்டு, இந்த கட்டு, கல் இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு விஷயமே இல்லை. அவங்க எந்த ஒரு ரூட்டில் வேணாலும் அவங்களால ட்ராவல் பண்ண முடியும். அவங்களால கடந்து போயிட்டே இருக்க முடியும். ஆவி, பாடி அப்படிங்கிறது அதுதான். ஸோ இயேசு மாம்சத்தில் கொலை உண்டார். ஆமாம், இயேசு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார். இந்த ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்ட இயேசு 40 நாட்கள் இந்த பூமியில் அவருடைய சீஷர்கள் நடுவில் வேறு வேறு இடங்களில் திரும்ப திரும்ப வந்து தான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸாம்பிள் மூலமாக அவங்க கூட அவர் அப்பியரன்ஸ் ஆகியிருக்கிறார் வேறு வேறு தோற்றங்களில். இதே 40 நாட்களில் இயேசு இன்னொரு வேலையையும் செஞ்சார். அது என்ன வேலை அப்படின்னா, நோவா காலத்தில் கீழ்ப்படியாமல் போன வஞ்சிக்கப்பட்ட தேவ தூதர்கள் வானத்தில் அந்தகார சங்கிலியினால் கட்டப்பட்டிருக்கிற அந்த தூதர்கள் இருக்கிற இடத்துக்கு போய் இவர் அவங்களுக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் அப்படின்னு சொல்லி 1 பேதுரு 3வது அதிகாரம் 20வது வசனத்தில் பேதுரு எழுதுவார். அப்போது இந்த 40 நாட்கள் இயேசு கிறிஸ்து பூமியிலையும் ஒரு சீஷர்கள் நடுவில் தோன்றி அவங்கள நம்பிக்கைக்குள்ள வளர்த்துருக்கிறாரு. இந்த 40 நாட்கள் அதே சமயத்தில் ஆவிகளுக்கும் போய் தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவங்களையும் மீட்புக்கு நேராக வழி நடத்திருக்கிறார். அப்போ பேதுரு எழுதக்கூடிய இந்த ஒரு மிகப்பெரிய ரகசியம், இயேசு மாம்சத்தில் கொலை உண்டார், ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார் அப்படிங்கிற அந்த ஒரு மேன்மையான ரகசியம் இன்னைக்கு நமக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, இயேசு மட்டும்தான் அப்படி ஒரு மேன்மையான உயிர்த்தெழுதலுக்குள்ளே போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இயேசுவை போல இயேசுவை உண்மையாக நம்பக்கூடிய அவருடைய சீஷர்களும் அவர் உண்மையாக ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் இன்றைக்கும் இருப்பாங்கன்னா அவங்களும் அப்படிப்பட்ட மேன்மையான உயிர்த்தெழுதலுக்குள்ளே போக முடியும். அந்த உயிர்த்தெழுதலை தான் பைபிள் நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, முதலாம் உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொல்லுது. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இதை பற்றி வாசிக்கும்போது, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு சர்டிஃபிகேட்டை அந்த இடத்துல நம்மளால் வாசிக்க முடியும். இப்போ முதலாம் உயிர்த்தெழுதலுக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னா என்ன செய்யணும், நீங்கள் எப்படிப்பட்ட இடத்துல இருந்தால், நீங்கள் எப்படிப்பட்ட நபராக மாறினா இந்த உயிர்த்தெழுதலுக்குள்ளே போக முடியும் அப்படின்னு ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்குள்ளே இயேசு கிறிஸ்து போனது மாதிரி வேறு சில நபர்களும் போக முடியும் அப்படின்னு பைபிள் நம்மளுக்கு நிறைய வசனங்கள் மூலமாக ப்ராமிஸ் பண்ணியிருக்கு. அப்படி நீங்கள் அந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்குள்ளே வரணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், உண்மையிலே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் போடுங்க. அடுத்த வீடியோவை ரொம்ப ஷார்ட்டாக நம்ம ரெடி பண்ணி பார்க்கலாம்.